தமிழ் சினிமாவில் கடைசி ஒரு 10 வருஷம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் கமர்ஷியல் மூவி, ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக எடுத்த ஒரு படம்னா அது ஜெயிலர் தாங்க. இந்த படம் வரும்போது ஒரு லோ எக்ஸ்பெக்டேஷனில் வந்துச்சு. பட் வந்ததுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனே போட்டு கொளுத்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு படமே ஒரு செம்ம எலிவேஷனான ஒரு படம். அண்ட் ஆல்சோ ரஜினி சாரோட படம். இதோட மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு மல்டி காஸ்டிங்க. இந்த மல்டி காஸ்டிங் இந்த படத்தை வந்து இந்தியா ஃபுல்லுமே ஒரு செம பூஸ்டப் ஆகிச்சு. அண்ட் ஆல்சோ 500 கோடிக்கு மேலே கூட இதோட வசூல் எடுத்துச்சு. பட் இப்போ இந்த வருஷம் தமிழ் சினிமாவில் ஒரு படம் 1000 கோடி அடிக்க போகுதுன்னா அது 2 படத்துக்கு தான் பாசிபிள். ஒன்று கூலி, ஒன்று ஜெயிலர் 2. என்னடா ஜெயிலர் 2 சொல்கிறியா? ஆமாம், இன்னைக்கு ஜெயிலர் 2ஓட அனௌன்ஸ்மெண்ட் டீசர் தான் விட்டுருக்காங்க. ஸோ அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, வெல்கம் டு வைவி ஸ்டுடியோஸ். நான் உங்கள் பிங்கி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3, 2, 1. வங்கக்கடலில் நிலவி வந்த பெங்கல் புயல் கரையை கடந்த நிலையில் மேலும் மற்றொரு புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்று கோர முகத்துடன் நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மறுபடியும் சைக்ளோனா? நெல்சா, நம்ம வேணா திரும்பி கிளம்பி சென்னைக்கே போயிடலாமா? சைக்கிளானே சென்னையில் தான் ஜி. அதனால தான் ஸ்டோரி டிஸ்கஷனுக்கு உங்களை கோவா கூட்டின்னு வந்திருக்கிறேன் ஜி. அங்கே மக்கள்லாம் என்ன ஜி பண்ணுவாங்க நம்ம இல்லாம? நம்ம இருந்தா என்ன பண்ணுவாங்களோ அதே தான் பண்ணுவாங்க ஜி. ஓஹோ, அப்போ ஓகே. பெரிய தார் அப்படியே சைக்கிளோட சுற்றி தூக்கி போட்டுருவார். ஜி, உனக்கு தான் நிறைய டைம் இருக்குல்ல ஜி. நம்ம ஏன் இந்த டிஸ்கஷன் ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு அப்புறம் வச்சுக்க கூடாது? உங்களுக்கு என்ன ஜி, வார ஏதாவது ஒன்று ரிலீஸ் பண்ணுறீங்க, நமக்கு அப்படியா? கடைசியாக என் படம் வந்ததுக்கப்புறம் 5 புயல் வந்துச்சு, ட்ரம்ப் திருப்பி வந்துட்டாரு. எனி டைம் ஓகே ஓகே ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே சைலண்டாக மெடிடேட் பண்ணிட்டு யோசிப்போமா? மாட்டியாச்சு. மெடிடேஷன் பண்ணி தான் மாட்டிருக்கோம். கால கண்ணாடியில் இன்னெல்லாம் தெரிஞ்சு எட்டி பார்ப்போம். தலைவர் என்ட்ரியா? புல்லறிக்குதுங்க பிஜிஎம். அப்பா ஷிட் மா அப்பா. காட். பாருங்களேன், இது பாக்கெட்லேருந்து கீழே வந்தது கூட தெரியாமல் போயினுக்கிறாரு. அப் ஓ टाइगर का हुक्म। பயங்கரமா இருக்கு நெல்சா, இதுவே பண்ணிடலாமே. சீக்வல்.
అర్థమైందా రాజా? టైగర్ కా హుకుం. ஒரு செம்ம ஒரு அப்படியே புல் பேக்கு, அப்படியே அந்த அதே ஜெயிலர் தாங்க, அதே லுக்கு அதை அப்படியே கொண்டு வந்தது செம்ம ஹேட்ஸ் ஆஃப் டீமுக்கு. ஏன்னா அந்த லுக்கு கொண்டு வரது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக அவுட், எப்படி சொல்றது, நார்மல் ரஜினியோட லுக் கிடையாது. இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான லுக்கு. பட் சேம் வந்து நம்ம ஜெயிலர் 2ல பார்க்கும்போது பயங்கரமாக இருந்துச்சு. என்ன சொல்றது, அந்த பீஸ்ட் வைப்பு தான் கொண்டு வந்துச்சு எனக்கு, கிட்டத்தட்ட பீஸ்ட் வைப்பு. பட் ஜெயிலரில் இது வந்து கோவான்னு நினைக்கிறேன். அதான் இது வந்து கோவாவில் வந்து நடக்கிற ஷூட், ஒரு கோவா கதையான்னு தெரில, செமையாக இருந்துச்சு. ரஜினி சார் அந்த என்னங்க அந்த மேனேஜ் வந்தாங்க ஸ்டைலு, அந்த கண்ணாடி கழட்டுற மட்டும்தான், எதுவுமே பண்ணல. வந்தார், கண்ணாடியை கழட்டினாரு, மறுபடியும் அதை போட்டார், வேற எதுவுமே பண்ணல. பட் அந்த எப்படி சொல்றது, அந்த அதாங்க நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்துருப்போமா, பட் அதே ரஜினியை ஒரு அந்த ஒரு அந்த அப்படி எனர்ஜி வந்து நிற்கும் போது அப்படி நமக்கே ஒரு மாதிரி கோஸ்பம் ஆயிடுச்சு. அது மியூசிக் அனிருத் சொல்லவே வேண்டாம், முக்கியமான ஹுக்கும் பிஜிஎம் கரெக்டான நேரத்தில் ஒரு ஒரு ரீரோட வெர்ஷனாக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக தெரிக்க போகுது படம். ஆனால் கிட்டத்தட்ட இது வந்து அனௌன்ஸ்மெண்ட் தான் விட்டுருக்காங்க ஜெயிலர் 2ன்னு. பட் அப்படி எந்த ஒரு இதுவுமே இல்லை, சன் பிக்சர்ஸ் தான். செமையாக இருந்துச்சு, கிராஃபிக்ஸ்லாம் அப்படி தெரிக்கிற மாதிரி, அந்த அனுகுண்டு செம ஃபன்னாக இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் செமையாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக தெரிக்க போகுது. கூலி 1000 கோடி அடிக்க சொன்னாங்க, ஜெயிலர் 2 1000 கோடி அடிச்சிடும் போல. ஆனால் எப்போ இந்த வருஷமா இல்லை நெக்ஸ்ட் இயர் ரிலீஸான்னு தெரில. கண்டிப்பாக அது இன்னும் ஒரு சஸ்பென்ஸாக தான் இருக்கும், அது கொஞ்சம் லேட்டாக சொல்லுவாங்க. பட் கண்டிப்பாக இந்த வாட்டி கூலி கண்டிப்பாக இந்த வருஷம் இறங்கிருங்க. கண்டிப்பாக அதுதான் ஃபஸ்ட்டு 1000 கோடியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வேற எந்த படத்துக்கும் அதோட ரெப்புடேஷன் இல்லை, அதே மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. கண்டிப்பாக ஜெயிலர் 2வும் அடிக்கும், கூலியும் அடிக்கும். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு 1000 கோடி ரஜினி சார் கையில் தான் இருக்குது. இதில் ஒரு எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம். சரி, சூப்பருங்க. இன்னைக்கு ஃபுல்லாக அது போக போகுது, எப்படி இருக்குப்போன்னு தெரியல, செம வியூஸ் அல்ல போகுது. அனௌன்ஸ்மெண்ட் டீசர் செம்மையாக இருந்துச்சு. லுக்கு தான், அந்த லுக் அப்படியே கொண்டு வந்து எனக்கு அப்படியே மேஜிக்கலாக இருந்துச்சு, அது அப்படி மிராக்கலாக இருந்துச்சு. நான் நினச்சேன் சரி ஜெயிலர் 2 அந்த ரஜினி வந்து அப்படியே கொஞ்சம் நான் நினச்சேன் உள்ள ரஜினி கொஞ்சம் அந்தளவுக்கு இருக்காது அப்படின்னு நினச்சேன். பட் அந்த பவர் அதே பவரோட வரப்போறாரு. கண்டிப்பாக பட்டையை கிளப்ப போகுது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.